சாரம். அப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க? நட்சத்திர சாரம். சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போய் விடுவார் அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு வீடு, இது ஒரு வீடு தான், இது ஒன்றும் பெரிய விஷயம், இது ஒரு வீடு தான். 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது 11ஆம் பாவங்கிற ஒரு 11ஆம் வீடு. அப்போ இந்த 11ஆம் வீடு அப்படின்னா உதாரணமாக சார், உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா இந்த 4 பேர் யார் ஆக்டிவாக இருக்காங்கன்னு தெரியணுமா இல்லையா? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பையன் இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க அப்படின்னா யார் அங்கே செயல்படுவது, அந்த குடும்பத்தை வழிநடத்துவது யார் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒரு வீடுனா இதில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா கூட இதை எடுத்து செல்கின்ற கிரகம் யார், இந்த செவ்வாய் திசைக்கு பலன் கொடுக்கின்ற கிரகம் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ முதல்ல எப்பொழுதுமே நட்சத்திர சாரநாதன் தான் என்னங்க, சாரநாதன் தான், அந்த கிரக நின்றம் சாரநாதன் தான் அந்த திசைக்கு பலன் கொடுப்பார். ஓகேங்களா? அப்போ இப்ப செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னாங்க இந்த ராசிக்குள்ள